தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க லோகநாதன். இதனிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நம்முடைய இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளை கடந்து பயணிக்கிறது தேமுதிக. 2005 அவங்களுடைய பயணம் இருக்கிறது. 4 சட்டமன்ற தேர்தல்கள், 3 நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திச்சிருக்கிறாங்க. வர வருஷம் மீண்டும் மக்களவை தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த நியமனம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இது ஒரு இக்கட்டான நிலையில் அந்த கட்சிக்கு அவசியமான ஒரு மாற்றத்தை தான் செய்திருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இயங்க முடியாத ஒரு நிலையில் திரு விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை இருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த கட்சிக்கு ஒரு தலைமையை உறுதி செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். எனவே இந்த முடிவு எதிர்பார்த்ததும் அதே நேரத்தில் அவசியமானது. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவசியமானது, மிக அவசியமானது. ஆனால் இந்த மாற்றம் அப்படின்றது எந்த அளவிற்கு அந்த கட்சியினுடைய பழைய செல்வாக்கை மீட்டெடுக்க உதவும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னால் 2011 பிறகு 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கட்சி 2014 பாஜகவோட கூட்டணி, 2017 மக்கள் நல கூட்டணி என்றெல்லாம் அது தனித்து அது கூட்டணியாக இயக்கி பெரிதாக இதுவும் சாதிக்காத ஒரு சூழலில் அதன் பிறகு விஜயகாந்துக்கும் இந்த உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவர் பெரிதாக செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதிலிருந்தே அந்த கட்சியினுடைய செயல்பாடும் முடங்கி போய்விட்டது என்றுதான் கூற முடியும். அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிறப்பாகத்தான் பணியாற்றினார்கள். அவர் தனிப்பட்ட முறையிலேயே வேனைக்குள் எடுத்துக்கொண்டு பல பரப்புரைகளில் எல்லாம் ஈடுபட்டார். தேர்தலின் போது பார்த்தோம். ஆனால் விஜயகாந்தை மையமாக வைத்து வளர்ந்த அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்சியானது அந்த செல்வாக்கு, தனிமனித செல்வாக்கை தாண்டி அது மக்களிடையே வேற எந்த விதத்திலும் ஒரு ஆழ்ந்த பதிவை ஏற்படுத்தவில்லை. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமா கருதணும். அந்த கட்சியினுடைய அமைப்புகள் மக்களிடையே ஒரு பலமாக செயல்படவில்லை. அப்படியான ஒரு செயல்பாட்டை விஜயகாந்த் அவர்கள் உறுதி செய்யவும் இல்லை. அவர் தன்னை மையமாக வைத்த ஒரு கட்சியை தான் அவர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த நிலையில் தான் அவர் இயங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது அந்த கட்சியும் முடங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தது. அதனால்தான் 2016 பிறகு அந்த கட்சியினுடைய இருப்பும் செயல்பாடும் பெரிய அளவிற்கு உற்று நோக்கப்படவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மற்ற கட்சியினர் கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய அந்த நிலைக்கு கூட அவர்கள் பார்க்கவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அந்த கட்சிக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொதுச் செயலாளராக வந்துள்ளது. அவருடைய செயல்பாடு அந்த கட்சியை அவர் எந்த அளவிற்கு ஊக்கப்படுத்தி செயல்பட வைப்பார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் விஜயகாந்த் இருந்த போது சாதித்த அந்த 9-10 விழுக்காடு வாக்கு, 3வது பெரிய கட்சி, ஒரு துடிப்பான ஒரு அரசியல் கட்சி என்று எல்லா எதிர்கட்சிகளாலும் மக்களாலும் பார்க்கப்பட்ட அந்த கட்சி அதே நிலைக்கு மீண்டும் திரும்புமா என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.